تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي. மறைக்கப்பட்டு வருவதை நாம் எல்லோரும் அறிவோம். ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் உண்மையான சுதந்திர வரலாறுகளை மறைத்து, குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய தியாகங்களை எல்லாம் மறைக்கக்கூடிய தொடர் முயற்சியை மேற்கொண்டு வருவதை சமீப காலங்களாக செய்திகளின் மூலமும் நாட்டில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளின் மூலமும் நாம் எல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வரலாறுகளை, இந்த உண்மைகளை நம்முடைய குழந்தைகளுக்கு, இளம் தலைமுறையினருக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு குறுகிய நாட்களில் சுமார் 3 வாரங்கள் மட்டுமே இடைவெளியில் இதனுடைய புத்தகம் தயாரிப்பு பணியும், இதை அச்சிட்டு மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கக்கூடிய பணியும், மாணவர்களுக்கு குறைந்த நாட்களே வழங்கி மிக நெருக்கடியான சூழலில் இந்த ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்த விழாவை நடத்த வேண்டும் என்ற நன்னோக்கத்தில் கொடுக்கப்பட்டு, நாட்கள் மிக குறைவாக இருந்த போதிலும் மாணவர்கள் அதிசயத்தக்க வகையிலே புத்தகத்தில் எதை எழுதி கொடுத்திருந்தோமோ புத்தகத்தில் உள்ளதை பார்த்து எழுதியதை போலவே எழுதி பரிசு பெறக்கூடியவர்களாக மாணவ மாணவிகள் தயாராக இருப்பது மிகுந்த ஆச்சரியத்தையும் நமக்கு இன்பத்தையும் தருகிறது. இப்பொழுது இந்த பிள்ளைகளின் வழியாக அடுத்த தலைமுறைகளுக்கு நம் சமூகத்தினுடைய தியாகங்கள் என்ன என்பது கடத்தப்பட வேண்டும், கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். அதே வேளையில் இந்த பரிசளிப்பு விழாவில் வெறுமனே பரிசு கொடுப்பது மட்டும் நோக்கமாக இருந்துவிடக்கூடாது. பெற்றோர்களுக்கும், பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும் இதனுடைய வரலாறுகள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நன்னோக்கத்தில் தமிழகத்தில் வரலாற்று விஷயங்களில் மிகுந்த ஆழ்ந்த ஞானமும் கல்வியும் உடைய சீரிய சிந்தனையாளர் கோவை அப்துல் அஜீஸ் பாக்கவி ஹசரத் அவர்களுடைய தலைமையில் தேச விடுதலையில் வாரி வழங்கிய கொடையாளர்கள், வள்ளல்களுடைய பங்களிப்பு, உலமாக்களுடைய பங்களிப்பு, உயிர் தியாகம் செய்தவர்களுடைய சுஹதாக்களுடைய பங்களிப்பு, வீர மங்கையர்களுடைய பங்களிப்பு என்ற 4 கோணங்களில் 4 இளம் உலமாக்கள் பேச தயாராக இருக்கிறார்கள். அதனுடைய நிகழ்வு தற்போது துவங்க இருக்கிறது. இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி தருமாறு கோவை கரும்பக்கடை சுன்னத் வல் ஜமாத் மஸ்ஜிதுடைய தலைமை இமாம் மரியாதைக்குரிய அப்துல் அஜீஸ் பாக்கவி ஹசரத் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.